ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு. அதாவது ஒரு 14 நாட்கள் சூரியன் கேது சேர்க்கை. நமக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியில கேது மகம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை இந்த 14 நாட்கள்ல சூரியனும் அதே கேது நட்சத்திரத்துல மக நட்சத்திரத்துல சிம்மராசிக்கு வர்றார். இந்த காலகட்டம் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல மன ரீதியான ஒரு மன ரீதியான ஈடுபாடுகள், செயல்பாடுகள் அதுல மற்றும் உறவுகள்ல கவனம் செலுத்த வேண்டிய பீரியட். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம் என்பது பகை, நோய், கடன், வேலை. இப்ப வேலையில என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை கெடுக்காது. ஆனா வேலையில குழப்பங்கள உண்டு பண்ணும். சூரியன் தான் நமக்கு 6ஆம் அதிபதி. அந்த சூரியனுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியையும் கேது வந்து விழுங்கிடுறார். இதைத்தான் கிரகண தோஷம் அப்படின்னு சொல்றோம். அதனால நம்முடைய செயல்பாடுகள், சர்வீஸ், சேவை, அதனுடைய ஆற்றல் அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு அவப்பெயர் ஏற்படலாம் அல்லது விமர்சனங்கள் வரலாம். அந்த தேவையில்லாத விமர்சனங்கள்ல ஆளாக வேண்டியிருக்கும். வேலையை கெடுக்காது. மறுபடியும் சொல்றது என்னன்னா, 6ஆம் இடம் ஒர்க் பண்ணுது. ஆனா 6ஆம் இடம் நெகட்டிவா ஒர்க் பண்ணுது. 6ஆம் இடத்த வந்து இழக்க வைக்காது. ஆனா 6ஆம் இடத்துல பிரச்சனைகள குடுக்கும். இப்ப எதிரி இருக்கிறார் அப்படின்னா, எதிரி ஜெயிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு தோல்வி தானே! ஆனாலும் கூட இது வந்து நிரந்தர தோல்வி கிடையாது. இந்த 14 நாட்கள் சூரியனுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்ப தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களுக்கு ஆட்பட வேண்டியது. நாம் ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு வந்து பாசிட்டிவா நடக்கல. ஏன் நடக்கல? எதனால நடக்கல? அப்படின்னு நம்மள திணறடிக்கும். இதுதான் வேலை செய்ற இடம். அதுக்கப்புறம் உறவுக்கு வருவோம். இப்ப உங்களுக்கு சூரியன், கேது, திசாபுத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்துட்டு இருக்குன்னு வைங்க. வே அதாவது கணவன் மனைவி சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயத்துல பிரிவினைகள் பகை ஏற்படுத்தி குடுக்கும். சண்டை வந்துரும். அது நம்ம நல்லதே நெனைச்சாலும் கூட, நாம வந்து சரியாக ட்ரீட் பண்ணல அல்லது நாம வந்து நம்ம மேல பழி போடுற அளவுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. பகையை ஏற்படுத்தி பிரிவினை பண்ணக்கூடிய விஷயம் தான் 6, 12. இந்த 6ல கேது இருக்காரு, 12ல ராகு இருக்காரு. அதனால இந்த காலகட்டம் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. அது தேவைப்பட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவலா அங்க ஒரு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஏற்பாடுகள கூட பண்ணிக்கலாம். அது வந்து அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணிக்கலாம். மெயினா கணவன் மனைவில. அதுபோக இப்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறோம். அ வேற புதிய வேலைக்கு ட்ரை பண்றோம். அப்படிங்கிறதுலயும் இந்த குழப்பங்கள உண்டு பண்ணிருவாங்க. முதல்ல ஓகே சொன்னவங்கலாம் திருப்பி நம்மளுடைய மேலதிகாரிகள கூட மாற்று சிந்தனை, அத வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. முதல்ல நமக்கு ஓகே சொன்னவங்க, இப்ப வந்து நாட் ஓகே. எதெல்லாம் நமக்கு புதுசாக எதிரிகளை உற்பத்தி பண்ணுதோ, அதுக்கு வந்து இந்த சூரியன், கேது வேலை செய்யும். அடுத்தபடியா நாம பார்க்க வேண்டியது கடன். அப்ப இந்த கடன் நார்மலா போய்க்கிட்டு இருக்கு. நார்மலா நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த டைம்ல ஏதாவது ஒரு சிக்கல், நெருக்கடி. ஒண்ணு வாங்குன கடன திருப்பி கேட்டாலும் சண்டை. இப்ப நம்மளால குடுக்க முடியலங்கும்போது, அதனாலேயும் சண்டை. அப்ப கடன் சார்ந்த வகையில மனக்குழப்பங்கள், அதுல தீர்க்கறதுக்காக போயி, அது தீர்க்க முடியாம அவஸ்தைப்படுறது, இந்த 14 நாட்கள் நடக்கும்.
இப்படி நாம இந்த பலன்ல பார்க்கும்போது, தந்தை வர்க்கம் உறவும் தான் சூரியன் குறிக்கும். இப்ப தந்தை வர்க்கத்துக்கு கொஞ்சம் பாதிப்புகளை குடுக்கும். அல்லது தந்தைக்கும் நமக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு மன பேதங்கள உண்டு பண்ணும். சங்கடங்கள உண்டு பண்ணும். கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். அதுல கவனமா இருக்கணும். ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லலாம். சூரியன வந்து ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வில் பவர். இப்ப நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வில் பவர் தேவை இல்லையா? அந்த வில் பவர கெடுக்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும்போது நம்மளே கொலாப்ஸ் ஆயிருவோம். நான் வந்து நல்ல ஒரு நல்ல திட்டத்தோட தான செயல்படுறேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். ஆனா, நமக்கு எதிராக ஏன் வந்து கூட்டுச்சதி நடக்குது? ஏன் விமர்சனம் நடக்குது? நான் செய்யற விஷயத்திற்கு ஏன் வந்து தடை பண்றாங்க? அத என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றாங்க. அதுக்கு வந்து ஏன் வந்து செக் வைக்கிறாங்க? என்னுடைய நேம் அண்ட் ஃபேம வந்து சீர்கெடுக்குறாங்க. அப்ப எல்லாமே நமக்கு வந்து ஒரு விழலுக்கிறைத்த நீர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு களை இருக்கு. பயிருக்கு நீர் போனா பரவால்ல. களைக்கு நீர் போட்டு என்ன பிரயோஜனம்? அது மாரி நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட்டா போயிறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல பெருமாள வழிபடலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்கள்ல நீங்க வந்து சிவனை வழிபடலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில அம்பாளையும் வழிபடலாம். ஸோ இந்த வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு திசை, புத்தி அந்தரத்தில நடந்தால், இந்த நாட்கள்ல புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து நீங்க தவிர்க்க வேண்டும். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீங்களே ஆவணி மாசத்துல பிறந்திருந்தா சூரியன் அங்க தான் இருப்பாரு. கேது நட்சத்திரத்துல ஒரு சிலருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி கேதுவும் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து முன்னோர்கள் கர்மாவுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதாவது பித்ருதோஷம்னு சொல்லக்கூடிய வகையில, முன்னோர்களுடைய மோட்சங்கள் சரியாக இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாரி தந்தை னுடைய வளர்ச்சியை பாதிக்கும். பூர்வீகத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். தந்தை வழி உறவுகள் நமக்கு இணக்கமாக இருக்க மாட்டார்கள். அதுபோக நம்ம லைஃப்ல வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாவது. இதெல்லாம் நம்ம ஜாதகத்திலேயே சூரியன், கேது அதே இடத்துல இருந்தால் நடக்கும். ஒரு சில பேருக்கு அப்படியும் இருக்கலாம். ஜனன காலத்துல சூரியன், கேது அந்த மாரி இருக்கலாம். அதே டைம் இப்பவும் வந்துருச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வளர்ச்சி பண்ணுங்க. இப்ப கேதுவ பொறுத்தவரைக்கும் தசாபுத்தியில வந்தாரு அப்படின்னா, வேலைய கெடுக்க மாட்டாரு. வேலைக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. பட் இந்த கான்ட்ரடிக்ஷன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அங்க மறைமுக எதிரிகள் தொல்லைகளை நாம வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறத நம்மளால பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.